ஹாய் கைஸ், ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோக்கு அட்ரஸ் கொடுத்து வர சொல்ல ஹீரோக்கும் செம்ம குசி ஆகுது. ஹீரோயின் புருஷனும் வந்து எதுக்கு இப்போ ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க, அதெல்லாம் நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்குன்னு சொல்ல, என்ன நான் போகிறேன்னா இதெல்லாம் உங்கள் ட்ரெஸ், இப்போ நீங்கள் தான் கிளம்ப போகிறீங்க சொல்கிறான். இவனும் ஏன் அப்படி பண்ணிட்டு கிடக்க கேட்க, நம்ம தான் டிவோர்ஸ் பண்ண போகிறோம்ல, அப்புறம் என்னன்னு கேட்குறான். எனக்கு புரிஞ்சு போச்சு, உனக்கு இப்போ வேற ஒருத்தனை பிடிச்சி போச்சு, அதான் என்னை விட்டு போக போறியா கேட்க, இவளும் கடுப்பில் ஆமாம் ஆமாம் கரெக்டாக எப்படி சொன்னீங்க கேட்க, அப்போ இவனும் ஹீரோயின் ஃபோனை செக் பண்ண இவனும் பார்த்துட்டு, என்ன நேற்று நைட்டு ஒரு பையன் கூட இருந்தியே, அவனுக்கு இப்போ அட்ரஸும் அனுப்பியிருக்க போல, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், எவன் வரான் பார்க்குறேன்னு சொல்ல, சேம் டைமில் ஹீரோவும் எப்போ ஆஃபீஸ் முடியும்னு மணியை பார்த்துட்டே இருக்க. கரெக்டாக மணி 6 ஆனதும் இவனும் அறுக்க பறக்க போக, அப்போ ஹீரோயின் புருஷனும் என்னால் உனக்கு டிவோர்ஸ்லாம் தர முடியாது, உன்னை விட்டு போகவும் முடியாது சொல்ல, அப்போ இவளும் நம்ம லைஃப்பை இதுக்கு மேலே ஸ்ட்ரகிள் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன்னு ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொல்லிட்டு இருக்கான். நம்ம டிவோர்ஸ் பண்ணுறதான் நல்லது, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகான பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோங்க, இனிமேல் எனக்கு தெரிஞ்சிருமோ நீங்கள் பயப்பட தேவையில்லை சொல்ல, இவனும் ஹீரோயின் டிசிஷனில் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரிம்மா இதை பற்றி நான் யோசிக்கிறேன்னு அவனும் கிளம்ப. அப்போ ஹீரோவும் அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சி வர, அப்போ இவளும் ஒரு பாக்ஸை தூக்கிட்டு வெளியே வரா. இவனும் அவளை பார்த்துட்டு இழிச்சிட்டே நிற்க, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நார்மலுக்கே வரான். அவனும் டக்குன்னு ஏன்ட்ட கொடுங்கன்னு வாங்கிக்க, இவளும் சரி அதை தூக்கி போட்டுட்டு நான் போய் பேக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல, இல்லை என் ஃப்ரெண்டு சும்மா சொல்லிட்டான், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, இவளும் சரி அப்போ கிளம்புன்னு கதவை சாத்திடுறான். என்ன பட்டுன்னு சாத்திட்டான்னு இவனும் சோகமாக பார்க்கான். அப்போ ஹீரோயினும் ஹஸ்பண்ட் கூட இருந்ததெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு செம்மையாக குடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். அது பத்தாதுன்னு வெளியே போய் குடிச்சிட்டு சீக்கிரம் என்னை வந்து பிக்கப் பண்ணிடின்னு ஃப்ரெண்டுக்காரிக்கு அனுப்புறதுக்கு பதிலாக ஹீரோக்கு அனுப்பிடுறான். ஹீரோவும் வந்து என்ன இப்படி எப்போ பாரு குடிச்சிட்டே கிடக்காலேன்னு கொடையை விரிக்க, இவளும் பார்த்துட்டு ஆட லூஸு, இங்கே தான் இவ்வளோ பெரிய கொடை இருக்குல்ல கேனுன்னு திட்ட, இவனும் ஆமாம் நான் கேனை தாங்க, இந்தாங்க உங்கள் ட்ராஃபி, அந்த பாக்ஸில் இருந்துச்சுன்னு கொடுக்க, இது என்னோட ட்ராஃபி ஆச்சு, ஆனால் நான் அந்த பாக்ஸ் ஒன்று அப்போவே தூக்கி போட சொன்னேன்ல, போ அதை ஃபஸ்ட்டு தூக்கி போட்டு வா சொல்ல, அது சரி ஃபஸ்ட்டு வாங்க வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போக, அப்போ புள்ளையும் பொறுப்பாக அவளுக்கு செருப்பெல்லாம் மாற்றி விட்டு உள்ள அனுப்ப, அவளும் போதையில் தள்ளாட இவனாலேயும் முடியல, பார்க்க தான் ஒல்லியாக கிடக்கா, குடிச்சா 4 ஆளே இருக்காளேன்னு பார்க்கான். இங்கே பாருங்க மறுபடியும் சொல்கிறேன், ஆல்கஹால் உடம்புக்கு நல்லதில்லை, ஃபேமிலினா பிரச்சனை இருக்க தான் செய்யும், ஆனால் அந்த பிரச்சனை முடியும் போது உங்கள் கண்ணில் வெளிச்சம் தெரியும் சொல்ல, அப்போ இவளும் சடனாக எந்திரிக்கா, எங்கே அடிச்சிருவாளுன்னு பார்க்கான். இவளும் சிரிச்சுட்டே, ஏன்னா கண்ணில் ஒளி தெரியுமா, கண்ணில் ஒளி தெரியறதுக்கு நான் என்ன ஓனாயா கேட்கா. அப்போ இவனும் எனக்கு இது தேவைதான்னு பார்க்க, அப்போ அங்கே டிசைன் பற்றின புக் இருக்குது, அதை எடுத்து இவனும் பார்க்க, அந்த புக்கில் ஹீரோயின் குட்டி நோட்ஸ் தான் எழுதியிருப்பான், அதை இவனும் பார்த்துட்டு இருக்க. அப்போ ஹீரோனை தேடி ஹீரோயின் புருஷனும் ஃப்ரெண்டுக்காரியும் வர, அப்போ ஃப்ரெண்டுக்காரியும் நீ இங்கேயே கடை, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன்னு போக, அப்போ ஹீரோவோட செருப்பை பார்த்துட்டு ஓ அது நடக்குதான்னு இவனும் சினிங்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் புருஷனும் என்ன போனவளையும் காணோன்னு கார்ல இருந்து இறங்க, அப்போ ஃப்ரெண்டுக்காரியும் டக்குன்னு வேணாம் அவள் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன், நம்ம ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு சொல்ல, இல்லை இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு கிளம்ப, தூங்குற பிள்ளைய என்னத்தையா பார்க்க போறேன்னு இவளும் இழுத்துட்டு போக, அப்போ ஹீரோவும் அவளை தூங்க வச்சுட்டு அந்த புக்கையும் எடுத்துட்டு போக, அடுத்த நாள் ஃப்ரெண்டுக்காரையும் ஃபோன் பண்ணி என்னால் புரிஞ்சுக்க முடியுது நேற்று நீ ரொம்ப பேட் மூட்ல இருந்த, அதுவும் இல்லாமல் அந்த பையன் வேற இருந்தான் போல, என்னடி எப்படி போச்சுன்னு கேட்க, ஏ லூசு நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கலை, அவன் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான் அவ்வளோதான், அது மாதிரி நானும் இனிமேல் என் வாழ்க்கை என் புருஷன் பண்ண துரோகம் இதெல்லாம் நினச்சி அழ போகிறது கிடையாது, இனிமேல் எனக்கு லவ் ஹஸ்பண்ட் இல்லாமல் என்னோட ஒர்க்கு மட்டும்தான் சொல்ல, அதை கேட்கும் போது ஃப்ரெண்டுக்காரிக்கும் சந்தோஷமாக இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவும் ட்ராவல்லையுமே ஹீரோயின் புக்கு தான் படிச்சுட்டு வராப்புல, சேம் டைமில் ஹீரோயினும் எல்லாத்தையும் மறந்து ஒரு ஃப்ரெஷ் மைண்டாக வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ எப்பவும் போல இந்த பேக்குங்களும் என்ன அவர் வராமல் இவ வந்திருக்கான்னு பேசிகிட்டு இருக்கா. என்னன்னா ஹீரோயின் புருஷனும் பார்ட்னராக கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஹீரோயின் பொண்ணுங்கிறதாலேயே பொண்ணுங்களாம் சரியாக பண்ண மாட்டாங்கன்னு இந்த பேக்குங்களும் ஹீரோயின் ஹஸ்பண்ட் தான் வரணும், அவர் தான் இவளோட பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதில் ஒருத்தன் ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சார் வரலையா கேட்க, இவளும் காண்டாகி இப்போ நான் பண்ண உங்கள் வீட்டில் அடுப்பு எரியாதா கேட்க, அவனும் பயந்துட்டு இல்லைங்க நீங்களே பண்ணுங்கன்னு போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் ஃப்ரெண்டுக்காரனும் உன் முகத்தில் என்ன புதுசாக ஒளிவட்டெல்லாம் தெரியுது, அப்போனா நேற்று நீ பார்த்த பொண்ணு டேரக்டரான்னு கேட்க, ஆமாம் அந்த பிள்ளை தானே சொல்ல, போடு உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, அவளுக்கு நேரம் மேரேஜ் ஆகிருக்கும், ஏன் குழந்தைங்க கூட இருக்கும், எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்க்கவும் நல்லா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்போ இவனும் ஆமாம் இவருக்கு அப்படியே விஜய்னு நினைப்பு பாரு, சரி கோவப்படாதடா நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க கேட்க, இவனும் இல்லடா அவள் வாழ்க்கை இப்போ நல்லா இல்லைன்னு சொல்ல, அப்போ டக்குன்னு ஆளுங்கெல்லாம் வரவும் ஹீரோவும் ஸ்டாப் பண்ணிடுறான். ஆனால் ஜிங்கு பையனால தெரிஞ்சுக்காம இருக்க முடியல, இவனும் பக்கத்தில் போய் இப்போ சொல்லுடா அந்த பிள்ளைக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்க, இவனை சுற்றி முதிய பார்த்துட்டு அவள் டைவர்ஸ் பண்ண போறா சொல்ல, நீ என்ன முட்டாளடா, நீ யங் மேன்ரா, அவள் டைவர்ஸ் ஆன பொண்ணு, உன் மூஞ்சி
மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ அவளை லவ் பண்றேன்னு. அப்ப டியாப்புலையும் துள்ளி குதிச்சு ஹீரோ பேரை சொல்லிக்கிட்டே வரா. இங்க பாரு, உன்னே நாய்க்குட்டி மாதிரி சுத்தி சுத்தி வரா, இவ கூட உனக்கு ஓகேடா சொல்ல. அப்ப இவளும் வந்து சாப்பாடு நீட்ட ஹீரோவும் அவ மனசுல ஆசையெல்லாம் வளர்த்துக்க கூடாதுன்னு இவனும் அவாய்ட் பண்றான். இல்ல எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்ல. அப்ப ஜிங்கு பையிலும் இவனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா, இங்க பாரு டப்பால இருக்குது, இதான் உனக்கு பிடிக்கும்னு கொடுக்க. ஆமாமா எனக்கு இதான் பிடிக்கும்னு செம்மையா இருக்குன்னு அவனும் சாப்பிட்றான். டியா கிட்ட போனதும் என்ன கர்மண்டா இது, இந்தா நீ ஏத்துன்னு நான் வாயில திணிக்க. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அப்ப பேரிகா மண்டையனும் இந்த மீட்டிங் எதுக்குன்னா, நான் இப்ப 2 குட் நியூஸ் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம கம்பெனி கேபிஐ கம்பெனியோட ஜாயின் ஆயிருச்சு. ஸோ இந்த வருஷமும் ஃபெஸ்டிவல் பத்தி ஏதாச்சும் ஸ்பெஷலா டிசைன் செய்யணும். இது மாதிரி டிசைன்லாம் எப்பவும் லூ தான் செய்வாங்க, ஆனா இந்த டைம் ஷென்யாங் தான் செய்யணும். இதான் 2வது குட் நியூஸ் சொல்ல. அப்ப ஹீரோவும் ஆல்ரெடி எனக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்றான். எனக்கும் தெரியும், ஆனா இதை நீ தான் செய்யணும் சொல்லிட்டு போக இவன் கிட்ட கொடுத்ததால லூவும் கடுப்பாகி போக இவனும் நமக்குன்னு தான் எல்லாம் சேருதுங்கன்னு கடுப்பாக. அடுத்து ஹீரோவும் சீக்கிரம் டிசைன் முடிக்கணும்னு நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இருக்க. அப்ப டியா புள்ளையும் வந்து சாப்பாடு நீட்ட ஹீரோவும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க கேட்க, அட சும்மா ஏதாச்சும் கேட்டுட்டே இருப்பீங்களா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன்னு இழிக்க. அப்படியா சரி, உனக்கு கிராஃபிக் டிசைன் எடிட்டிங் ஏதாச்சும் தெரியுமா கேட்க. இவளும் திருத்தன்னு முழிக்க. அப்ப ஜிங்கு பையிலும் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா வர. அதுக்கேண்டா கிட்ட வரன்னு இவளும் எந்திரிக்க. ஏ புள்ள, உன்னெல்லாம் உங்க அப்பா அம்மா தேட மாட்டாங்களா, போ போ வீடை பார்த்து நடைய கட்டுன்னு அனுப்பிவிட. அப்ப ஹீரோவும் எந்த மாதிரி டிசைன் செய்யலான்னு கன்ஃபியூஸா இருக்கப்ப ஜிங்கு பையிலும் நான் ஹெல்ப் பண்றேன், கண்ணை முடிச்சு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுன்னு. சிம்பிளா வேணுமா கார்ஜியஸா வேணுமா சிம்பிள், மாடர்னா வேணுமா கிளாசிக்கா வேணுமா கிளாசிக், எங்க ரூமல் வேணுமா ஓல்டு ரூமல் வேணுமா ஓல்டு ரூமல்னு சொல்ல. இவனும் அதை கேட்டு புக்கன்னு சிரிக்க. இல்ல இன்னைக்கு நீ என்கிட்ட வாங்காம போக மாட்டா போல திட்ட. சேம் டைம்ல ஹீரோ அப்பாவும் ஹீரோ ரூமுக்கு வர. ஹீரோ அம்மாவும் இப்ப எதுக்கு இங்க வந்து கிடைக்கீங்க கேட்க. இவ ஒருத்தி சும்மா தாண்டி வந்தேன்னு சொல்லிட்டே போக, பாருங்க ரூமெல்லாம் என் பையன் எவ்வளவு அழகா வச்சிருக்கான்னு சொல்ல. உன் பிள்ளைய நீ தாண்டி மெச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஒரு பாக்ஸை தூக்கி போட சொல்லி கொடுத்துருப்பால, அது அங்க டேபிள் மேல தான் கிடக்கும். ஹீரோ அம்மாவும் என்னது இதுன்னு பார்க்க, ஹீரோ அப்பாவும் என்னடி கேர்ள்ஸ் ஷூலாம் கிடக்குன்னு கேட்க. இது கேர்ள்ஸ் யூஸ் பண்ற சென்ட்டுங்க. அடுத்து வரதா ஹைலைட்டே. அவங்களும் ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்க, என்னங்க இதெல்லாம், அப்பனா நம்ம பையன்னு இவங்க ஒரு ஆங்கிள் யோசிக்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவும் ஹீரோயின் அனுப்பின பணத்தை அப்போவே ரிட்டர்ன் பண்ணியிருப்பான். அதை இப்போ தான் இவளும் பார்த்துட்டு மறுபடியும் இவ பணத்தை அனுப்ப, அவன் பார்த்துட்டு அவன் ரிட்டர்ன் அனுப்ப, இப்படியே போய்கிட்டே கிடக்கு. அப்போ இவளும் நான் ஏற்கனவே டென்ஷனில் இருக்கேன், நீ என்ன டென்ஷன் படுத்தாதன்னு அனுப்ப. இவனும் ஏன் என்னாச்சுன்னு கேட்க, என்னாச்சான் உன்னால தான் டென்ஷனு, அனுப்பின பணத்தை ஏன் ரிட்டர்ன் அனுப்புறேன்னு கத்த. அப்போ இவனும் பணத்தை வாங்கிக்க. அப்போ இவனும் ஃபோன் பண்ணி ஆமாங்க அந்த பாக்ஸை என்ன பண்ணுறதுன்னு கேட்க, அட பாவி நீ இன்னும் அதை தூக்கி போடலையா, இல்லை நீங்கள் மறுபடியும் கேப்பீங்கன்னு நினைச்சேன்னு சொல்ல. அப்ப இவளும் நான் சொன்னதுதான், அதை தூக்கி போடுன்னு கத்தா. இவனும் என்ன இவன் எப்படி கத்திட்டு கிடக்கான்னு பார்க்க. அப்ப அவளும் கொஞ்சம் நார்மல் ஆகி நீ பண்ண ஹெல்ப்புக்கலாம் ஒரு நாள் உனக்கு டின்னர் வாங்கி தரேன்னு சொல்ல. இன்னைக்கு வாங்கி தரீங்களான்னு கேட்க. சரி இவன் சோத்துக்கு சத்த பையன் தானே, சரி வந்து தோலன்னு சொல்ல. அப்ப 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போதுங்க. அப்ப ஹீரோவும் இவளுக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரான். புள்ள அழகா அவளுக்கும் எடுத்து கொடுக்க, அவளும் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்குன்னு தின்னுட்டு இருக்க. அப்ப இவளும் நீ எனக்கு 2 டைம் ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல. இவனும் பரவாயில்லங்க சொல்லிட்டு இருக்க. இவன் வாங்க போங்க கூப்பிட்றத பார்த்துட்டு நீ என்ன அக்கானே கூப்பிடலாம் சொல்ல. என்ன அக்காவான்னு இவனுக்கும் புறமண்டைக்கே ஏறுது. அப்ப இவ சாப்பிட்றத பார்த்து இவனும் ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கோங்க சொல்ல. இவளும் நான் என்ன சின்ன பிள்ளையா, இன்னும் சாப்பிட்டனால நடக்க முடியாது சொல்றா. இவளும் அடியே அப்படி உனக்கு என்னடி வயசாகுதுன்னு நினைக்கான். அப்ப ஹீரோயினும் கற்பாமூச்சியை பார்த்து ஹீரோ பேகாலேயே அடிக்க. ஐயோ என்னங்க பண்றீங்க, அதனோட லேப்டாப்புங்கன்னு இவனும் கதற. அப்ப ஹீரோயினும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளோட லேப்டாப்பை கொடுக்க. அப்ப இவனும் பார்த்துட்டு அப்பாடா எல்லா டிசைனும் இருக்குங்க நீங்களும் பாருங்க சொல்ல. இவளும் பார்த்துட்டு இது டிசைனான்னு கேட்க, என்ன இப்படி கேட்குறான்னு இவனும் பார்க்க. அப்ப ஹீரோயின் புருஷனும் ஃபோன் பண்ணி நீ பண்ணி கொடுத்த ஆடு வந்து என்னோட ப்ராஜெக்ட், அதை நீ ஏன் பண்ணுனேன்னு கத்த. அப்ப ஹீரோவும் ஒரு டிசைனை எழுதி காட்டி இது ஓகேவா கேட்க. இவளும் நோ சொல்ல. நான் தான் பாஸ், நீ எதா இருந்தாலும் என்னதான் கேட்கணும் கத்த. அப்ப இவனும் மறுபடியும் வேற டிசைனை எழுதி காட்ட. இவன் வேறன்னு இவளும் சூப்பர்னு சொல்லிடுறான். இவ வேணும்னே தான் சொல்றான்னு இவனும் பார்க்க. ஹீரோ 9 இவளும் இழுத்துட்டு போய் இங்க பாரு இந்த ரூம் ஃபுல்லா கிஃப்ட் தான் இருக்கு, நீ பண்ணிட்டு இருக்க டிசைன் மாதிரியா ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டாங்கப்பா, வேற மாதிரி ஏதாச்சும் யோசி சொல்ல. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அப்பாவும் உன் பையன் இன்னைக்கு வரட்டும் அவனுக்கு இருக்குடி சொல்ல. ஹீரோ அம்மாவும் அவசர
அவசரப்படாதீங்க, அவன்கிட்ட பொறுமையா கேட்டுக்கலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவும் என்ன டிசைன் தான் செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு வர. அப்ப ஹீரோ அப்பாவும் குச்சியை பாக்ஸ் மேல வச்சு உட்காந்துருக்க. இவனும் கொஞ்சம் கூட கண்டுக்காம போக, நான் உன் பிள்ளைகிட்ட இன்னைக்கு கேட்காம விட மாட்டேன்னு நீ வெறும் எடுத்துட்டு போய் இதெல்லாம் என்ன கருமண்டான்னு கத்திட்டு இருக்க. அப்ப இவனும் நீங்க நினைக்கிற மாதிரி நான் டேலண்டான பர்சன்னா இல்லம்மா, ஏன்னா என்னால டிசைன் கூட பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணா. ஹீரோ அம்மாவும் பார்த்துட்டு ஏன்டா நல்லா தானே கிடக்குன்னு சொல்ல, இல்லம்மா அவ கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டாமா. அப்ப இவனும் பார்த்துட்டு இதை ஏன் தூக்கி வச்சுட்டு கிடைக்கீங்கன்னு அந்த பாக்ஸை பிடுங்கிட்டு எல்லாத்தையும் வெளியிடல. அப்ப ஹீரோ அம்மாவும் ஏதோ ஒரு பொண்ணை பத்தி பேசினா பாத்தீங்களா, அப்பனா இதெல்லாம் இவனோடது இல்லைங்க அந்த பொண்ணோடதுன்னு இழிக்க. அடுத்த நாள் ஹீரோ பண்ணியிருந்த டிசைன்லாம் டெலிட் பண்ணியிருக்கத ஜிங்கு பையனும் பார்த்துட்டு என்னடா லூசா நீ இப்போ எப்படி புதுசாக பண்ண முடியும், உனக்கு டைமே இல்லை, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லை, அது எதுக்கு டெலிட் பண்ணன்னு நோய் நோய்னு கத்திட்டே இருக்க. அப்போ டியா பிள்ளையும் பார்த்துட்டு ஆமா நீ என்ன கோழியா, பின்ன என்ன பக்கத்தில் உட்காந்து பரபரன்னு பறந்துட்டே இருக்க, அவனை கொஞ்சம் வேலை பார்க்க விடுன்னு இதுங்க ரெண்டும் சண்டை போட்டுக்க. ஹீரோவாலையும் முடியல, என்னதாண்டா வேணும்னு கத்திட்டு மறுபடியும் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ண. அதுங்க மறுபடியும் அடிச்சுக்க ஆரம்பிக்க. ஜிங்கு பையனாலையும் முடியாம மன்னிச்சிரு தாயேன்னு கேட்டுட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் லேப்டாப்ல ஒரு வீடியோ இருக்கிறத பார்த்துட்டு இவனும் ஓப்பன் பண்ண. அது ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வாங்கினா அவார்ட் பத்தின வீடியோ. ஹீரோயின் பேசுறதெல்லாம் பார்த்து இவனும் ரசிச்சிட்டு இருக்க. அடுத்து ஹீரோயின் புருஷனும் எனக்கு இவளை பார்த்த உடனே பிடிச்சி போச்சுன்னு அவ கண்ணத்துக்கு இல்ல. இவனுக்கும் பார்க்க செம்ம கடுப்பா இருக்கு. நாங்க இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாட போறோம், அது எப்படின்னு ஆரம்பிக்க இதுக்கு மேலே இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு கடுப்புல இவனும் மூடி வைக்க. கைஸோட எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். பாய்.